Hello everyone, welcome to English Garden. In this video, we are going to learn a prose listening by Robin Sharma in a simple and exam-oriented way. Now, let's move on to the prose listening. Author introduction பார்த்துக்கோங்க. Introduction to the lesson பாருங்க. இதோடைய ஜானர் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஆர் இன்ஸ்பைரேஷனல் ப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தீம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லிசனிங்குடைய இம்பார்ட்டன்ஸ் கம்யூனிகேஷன்லேயும் ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் எப்படி இருக்குது அப்படின்றதா சொல்லியிருக்கிறாங்க மெயினாக. ஸோ சம்மரி பாருங்கள். லிசனிங் அப்படின்னாவே நமக்கு தெரியும், தட் இஸ் த மேஜர் கோர் ஸ்கில் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பார் ஆஃப் லிசனிங் அப்படின்றது ஒரு ப்ரொஃபவுண்ட் கான்செப்ட், ஒரு ஆழமான ஒரு கான்செப்டாக அவர் சொல்கிறாரு. ஏன்னா எப்போல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக கேட்குறோமோ, ஆக்டிவாக லிசன் பண்ணுறோமோ, அப்போது நம்ம மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எப்போவுமே லிசனிங் ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஒரு பர்சனல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம் ஆர் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், லிசனிங் ப்ளே அ வைட்டல் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெறும் கேட்குறதோடு மட்டும் இல்லை, லிசனிங் அப்படின்றது நாட் ஓன்லி ஹியரிங் பட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங். இது ஒரு ஸ்பீக்கருக்கும் லிசனருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் ஈக்விட்டியாக இதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு லிசனிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சோஷியல் ஈக்விட்டியாக பார்க்குறாங்க, ஒரு கல்ச்சராக பார்க்குறாங்க. அண்ட் வேர்ல்டு கிளாஸ் ஆர்கனைசேஷனில் கூட இப்போ ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கஸ்டமர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு பேசிக்காக லிசனிங் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர்ஸை டீல் பண்ணுறாங்க, அவங்க லாட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக கேட்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ தட் ஒரு ஆர்கனைசேஷனில் ஆரம்பித்து எல்லா விஷயத்துக்குமே லிசனிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க நல்லா லிசன் பண்ணுறாங்கன்னா அவங்கள இவர் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாருன்னா ஒரு ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஒருத்தவங்கள நல்லா லிசன் பண்ணுறோன்னா வி ஆர் ஷோயிங் ரெஸ்பெக்ட் டு த பர்சன். அவங்க பேசுகிறத நம்ம கேட்குறோம், நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோன்றது அர்த்தம். அடுத்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை லிசன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வி ஆர் கேதரிங் அ பிளென்டி ஆஃப் டேட்டாஸ், நிறைய டேட்டாஸை நம்ம கேதர் பண்ணுறோம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம கரெக்டாக லிசன் பண்ணணும், ப்ராப்பராக அட்டென்டிவாக இருக்கணும்னா வி ஷுட் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஃபிசிக்கலாக இருக்கலாம், நிறைய சவுண்ட் பேரியர்ஸ் இருந்துச்சுன்னா வி கான் லிசன் இன் அ கரெக்ட் வே. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் பேரியர்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் மென்டல் பேரியர்ஸ், நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டு இருந்தனாலும் நம்மளால் ப்ராப்பராக லிசன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரில்லியண்ட்டாக ஒருத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்க இனிஷியலி ப்ரில்லியண்ட்டான லிசனராக இருந்திருப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்க கேட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சஜஷன் சொல்கிறாரு. இன்றைக்கே ஒரு டிசிஷன் எடுங்க, நான் லிசனிங்கில் ஒரு மாஸ்டராக இருப்பேன், லிசன் மாஸ்டர்ஃபுல்லி. எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம், அதே மாதிரி லிசனிங்லேயும் உங்களை நீங்கள் மாஸ்டராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவர் சில பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு. என்னென்னா, மற்றவங்க பேசும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க, அவங்க பேசும்போது வெயிட் பண்ணு, நான் சொல்கிறத கேளு, இந்த மாதிரி இன்டரப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து டோன்ட் ரிஹர்ஸ் யுவர் ஆன்சர், அடுத்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படி சொல்லிட்டு மைண்டில் ஆன்சர்ஸை குறித்து ரிஹர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணுவோம், மற்றவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்காம ஏதாவது மெயில் வந்திருக்கா அந்த மாதிரி செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. தென் பாருங்கள், டோன்ட் சர்ச் ஃபார் டெக்ஸ்ட் மெசேஜஸ். அப்போ யாருக்காவது மெசேஜ் பண்ணுறது இல்லை யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைன். ஜஸ்ட் லிசன், ஜஸ்ட் ஹியர், ஜஸ்ட் பி தேர் ஃபார் தட் பர்சன். கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள், கொஞ்சம் கேளுங்க, அந்த ஒரு பர்சனுக்காக அந்த ஒரு நேரத்தை கொடுங்க. ஜஸ்ட் பி தேர், அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை கொடுங்க, அவங்களுக்காக கொஞ்சம் அந்த இடத்துல இருங்க.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் ஆக்டிவ் லிசனிங்கு கீழே எதெல்லாம் அவர் கோட் பண்ணுறாரு பாருங்கள். ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, என்கேஜ்டாக இருக்கிறது, ஜஸ்ட்டு கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அதை புரிஞ்சுக்கிறது, கான்சன்ட்ரேட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஒரு ஆக்டிவ் லிசனிங்கு கீழே வரும். அண்ட் த பாசிவ் லிசனிங்னால் ஜஸ்ட்டு ஏதோ பேசுகிறாங்க, அந்த சவுண்ட் வேவ்ஸை மட்டும் தான் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும், ஜஸ்ட் ஹியரிங், அதான் பாசிவ் லிசனிங். அடுத்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக ஒருத்தவங்க நல்லா லிசன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு ஹெசிடேட்டாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா தே ஆர் ஷோவிங் தேர் எக்ஸ்ட்ராடினரி இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை லிசன் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் தோ நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்குள்ளே இருந்தாலுமே நம்மளால் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ஆக்ட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணி மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லிசனிங்க்கு ஒரு குட் லிசனராக வரணும்னா நீங்கள் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் ஒரு குட் கம்யூனிகேட்டராக மாற முடியும். இதனால் நீங்கள் ஒரு சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இட் இம்ப்ரூவ்ஸ் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எவ்ரி ஒன் ஹேஸ் அ வாய்ஸ், இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்குமே வாய்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு கிஃப்ட் ஃப்ரம் காட். நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய விருப்பங்களை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவர்களும் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம எப்படி நான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறதையும் நம்ம கேட்கணும். அதான் சொல்கிறாங்க, நாம் எதை மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குறோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் லிசனிங் மூலமாக இருக்குது. நம்மளால் நல்ல மனிதர்களாகவும் இந்த ஒரு லிசனிங் மூலமாக நம்மளே வளர்த்து கொள்ள முடியும். ஒரு குட் விர்ச்சியூஸ் நம்மக்கிட்ட இருக்கும், அதெல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய பண்புகளை, நல்ல பண்புகளை நம்ம அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிசனிங் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் பீஸை நம்மளுடைய ஆத்தர் என் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுமே ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துக்கணும். அதிகமாக பேசுகிறத விட அதிகமாக நம்ம அடுத்தவங்க பேசுகிறத லிசன் பண்ணுவோம். நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்றதை லிசன் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் பிரைட்டாக மாறும். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, please do like, share and subscribe to support this channel. I will see you in the next class. Until then, keep learning, keep growing. Thank you all.